வேதியியல் தமிழுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஜிங்க் காப்பர் கப்பிள் அதனுடைய பேசிக்ஸ் மற்றும் அப்ளிகேஷன்ஸை தமிழில் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல்ல ஜிங்க் காப்பர் கப்பிளை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்ப்போம். அதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் அசிட்டேட், டைஹைட்ரேட் மற்றும் ஜிங்க் டஸ்ட். இதை வந்து அசிட்டிக் ஆசிட் முன்னிலையில் வெப்பப்படுத்தும் பொழுது நமக்கு ஜிங்க் காப்பர் கப்பிள் வந்து நமக்கு கிடைக்குது. ஜிங்க் காப்பர் கப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஜிங்க் மெட்டல் அப்படின்னு சொல்லலாம். இதை வெவ்வேறு வகையான வினைகளுக்கு இதை பயன்படுத்தி இருக்காங்க. அந்த வினைகளில் பார்த்தோம் அப்படின்னா காப்பர் வந்து எந்தவித ரோலும் பிளே பண்ணலைங்கிறது நமக்கு கண்கூடாக தெரியுது. அப்ப காப்பர் என்ன வேலை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஜிங்க் சர்ஃபேஸை வந்து அதை ஆக்டிவேட் பண்ணுது. அந்த வேலையை மட்டும்தான் இந்த காப்பர் பண்ணுது. அடுத்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த ஜிங்க் காப்பர் கப்பிள் வந்து மாய்ச்சர்னால அதிகமாக பாதிக்கப்படும். அதனால இதை வந்து நைட்ரஜனுக்கு நிலைமையின் கீழ் தான் நம்ம இதை ஸ்டோர் பண்ணணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜிங்க் காப்பர் கப்பிள் வந்து ரொம்ப ரியாக்டிவா இருக்கும். அதே வேளையில ஆக்சிஜன் சென்சிட்டிவா இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆசிட் கூட பயன்படுத்தும் பொழுது நமக்கு என்ன நடக்கும்? உடனடியாக ஹைட்ரஜன் கேஸை வந்து அது எவால்வ் பண்ணும். ஸோ இந்த ஜிங்க் காப்பர் கப்பலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 முக்கிய பயன்பாடுகள் இருக்கு. ஸோ அதனுடைய பயன்பாடுகளை நம்ம ஒவ்வொன்றா நம்ம பின்வரும் ஸ்லைடுகளில் பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது சிம்மன் ஸ்மித் சைக்ளோப்ரோபனேஷன் ரியாக்ஷனை தான் பார்க்க போறோம். இந்த வினையின்படி அல்கீன்ஸ் வந்து ஜிங்க் காப்பர் கப்பல் மற்றும் டைஅயோடோ மீத்தேன் அண்டர் ஈத்தர் கண்டிஷன்ல பயன்படுத்தும் பொழுது நமக்கு கரஸ்பாண்டிங் சைக்ளோப்ரோபனேஷன் ஆன ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. எடுத்துக்காட்டா பார்த்தோம் அப்படின்னா இஜெட் அல்கீன் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கண்டிஷனை நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு சிஸ் சைக்ளோப்ரோபனேஷன் ஆன ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. அதே வேளையில இ அல்கீன் நம்ம எடுக்கும் பொழுது நமக்கு டிரான்ஸ் சைக்ளோப்ரோபனேஷன் ஆன ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இதை பேசிக்கா சொல்ல போனோம் அப்படின்னா இந்த வினை வந்து ஒரு ஸ்டீரியோ ஸ்பெசிபிக் வினை அப்படின்னு சொல்லலாம். அதாவது இஜெட் அல்கீன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஸ் ப்ராடக்ட் கிடைக்கும். டிரான்ஸ் அல்கீன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வினையோட மெக்கானிசத்தை பார்ப்போம். முதல்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டை அயோடோ மீத்தேன் வந்து ஜிங்க் காப்பர் கப்பிள் கூட அது வினைபுரியுது. ஸோ வினைபுரிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜிங்க் கார்பினாய்ட் ஸ்பீசிஸ் வந்து கிடைக்குது. இந்த ஜிங்க் கார்பினாய்ட் ஸ்பீசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீசிஸ் கூட ஈக்குலிபிரியத்தில் இருக்கும். அதாவது இது வந்து ஃபர்தரா இன்னொரு டை அயோடோ மீத்தேன் கூட வினைபுரியும் பொழுது உங்களுக்கு இந்த இன்டர்மீடியட் வந்து கிடைக்கிறது. ஸோ இந்த இன்டர்மீடியட் இரண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குலிபிரியத்தில் இருக்கும். சரிங்களா? ஸோ கார்பினாய்ட் பற்றி நம்ம ஏற்கனவே முந்தைய வீடியோவில் நம்ம கொஞ்சம் பார்த்தோம். அதாவது இந்த காப்பர் அசிட்டைல் அசினேட் பற்றி நம்ம விவாதிக்கும் பொழுது கார்பின்னா என்ன, கார்பினாய்டுனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்க. அதாவது கார்பினாய்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்பன் இருக்கு, அதில் ஒரு மெட்டல் சென்டர், அதே வேளையில ஒரு லீவிங் குரூப். இது இரண்டும் இருந்துச்சு அப்படின்னா அதை கார்பினாய்டு சொல்லுவோம். இந்த பர்டிகுலர் கார்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்பின் லைக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதனால தான் அதை நம்ம கார்பினாய்டு அப்படின்னு சொல்றோம். இது ஒரு ஜிங்க் கார்பினாய்டு, ஏன்னா ஜிங்க் மெட்டல் கூட இருக்கனால. ஸோ இந்த ஜிங்க் கார்பினாய்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அல்கீன் கூட வினைபுரிய போகுது. ஸோ இங்கே அல்கீன் இருக்கு. அல்கீன் நமக்கு தெரியும் எலக்ட்ரான் ரிச் அப்படின்னு தெரியும். ஸோ அது வந்து என்ன பண்ணுது, இங்க இருக்கக்கூடிய கார்பனை தாக்குது. அதே வேளையில இந்த கார்பன் ஜிங்க் பிணைப்பு உடைந்த அந்த எலக்ட்ரான்கள் இங்கே வருது. இங்க இருக்கக்கூடிய கார்பன் அயோடின் பிணைப்பு உடைந்து இந்த அயோடின் வந்து ஜிங்க் கூட வந்துடுது. ஸோ இதனோட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிரான்சன் ஸ்டேட் வந்து கிடைக்கும். இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளை லைக் டிரான்சன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிரான்சன் ஸ்டேட் வழியில நமக்கு இந்த மாதிரி சைக்ளோப்ரோபனேஷன் வந்து நமக்கு நடக்குது. ஸோ இங்க சிஸ் அல்கீன் எடுத்திருக்கோம், அதனால நமக்கு வந்து என்ன நடக்குது, சிஸ் ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த சிம்மன் ஸ்மித் ரியாக்ஷனுக்காக நம்ம வெரைட்டி ஆஃப் அல்கீன் வந்து நம்ம பயன்படுத்தலாம். எலக்ட்ரான் ரிச், அதே வேளையில ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் அல்கீன், இது போன்ற வெவ்வேறு வகையான அல்கீன்களை நம்ம பயன்படுத்தலாம். இந்த வினையில வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டெரிக்கலி ஹிண்டட் அல்கீன் நம்ம எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் வினை வந்து கொஞ்சம் ஸ்லோவா வந்து நடக்கும். அதே வேளையில நம்ம இந்த சிம்மன் ஸ்மித் ரியாக்ஷனுக்கு கைரல் சப்ஸ்டேட் எடுத்தோம் அப்படின்னா இப்போ கைரல் சப்ஸ்டேட் நம்ம எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்க லெஸ் ஹிண்டட் ஃபேஸாக இருக்கோ அந்த ஃபேஸில் வந்து உங்களுக்கு சைக்ளோப்ரோபனேஷன் வந்து நடக்கும். ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுல. இப்போ சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். முதல் எடுத்துக்காட்டு பாருங்க, சைக்ளோஹெக்சீனை
டைஅயோடோமித்தேன் ஜிங்க் காப்பர் கப்பல் நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு சைக்ளோப்ரோபனேஷன் நடக்குது. இது ஒரு ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் சிஸ்டம். ஸோ இங்கே நீங்க நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஜிங்க் மற்றும் காப்பர் சல்ஃபேட் இந்த மிக்சரை நம்ம பயன்படுத்தினாலும் உங்களுக்கு இன்சிட்டுவா ஜிங்க் காப்பர் கப்பல் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த நிலையை நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு சைக்ளோப்ரோபனேஷன் வந்து நமக்கு நடக்குது. ஸோ அடுத்து நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது சிம்மன் ஸ்மித் ரியாக்ஷன்ல இந்த மாதிரி சப்ஸ்டேட்டை நம்ம முக்கியமா பார்க்கிறோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கோஆர்டினேட்டிங் குரூப் இருக்கக்கூடிய சப்ஸ்டேட் ஹைட்ராக்சி அமீன் குரூப்பு, அதே வேளையில ஓஎம்இ மீத்தாக்சி குரூப் இந்த மாதிரி குழுக்கள் இருக்கும் பொழுது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த குழுக்கள் எந்த ஃபேஸ்ல இருக்கோ, அதாவது டாப் ஃபேஸ்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சைக்ளோப்ரோபனேஷன் டாப் ஃபேஸ்ல நடக்கும். அதே வேளையில இந்த ஹைட்ராக்சி குரூப் பாட்டம் ஃபேஸ்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சைக்ளோப்ரோபனேஷன் வந்து பாத்தீங்கன்னா பாட்டம் ஃபேஸ்ல நடக்கும். ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கோஆர்டினேட்டிங் குரூப் வந்து டைரக்டா ஜிங்க் கூட கோஆர்டினேட் ஆகுது. இப்போ எடுத்துக்காட்டா இந்த சப்ஸ்டேட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ராக்சி குழு மேல் நோக்கி இருக்கு, அது ஜிங்க் கூட கோஆர்டினேட் ஆகுது. அப்போ உங்களுக்கு இந்த சைக்ளோப்ரோபனேஷன் டெலிவரி ஆகுறதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹைட்ராக்சி குழு எந்த ஃபேஸ்ல இருக்கோ அதே ஃபேஸ்ல தான் வந்து உங்களுக்கு வந்து சைக்ளோப்ரோபனேஷனும் நடக்கும். ஸோ இதனோட முடிவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ராக்சி குழு எந்த டைரக்ஷன் இருக்கோ அந்த டைரக்ஷன்ல தான் உங்களுக்கு சைக்ளோப்ரோபனேஷன் வந்து நடந்திருக்கு. இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஆக்சிஜன் அதாவது கோஆர்டினேட்டிங் குரூப் இருக்கு, அதே மாதிரி இங்கேயும் ஒரு கோஆர்டினேட்டிங் குரூப் இருக்கு. ஸோ இப்போ இதனோட ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வரக்கூடிய சைக்ளோப்ரோபனேஷனை வந்து அஃபெக்ட் பண்ணுது. அதாவது இது எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல தான் உங்களுக்கு சைக்ளோப்ரோபனேஷன் நடக்குது. அதே மாதிரி இந்த ஆக்சிஜனை தொடர்ந்து இருக்கக்கூடிய குழுக்கள் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் உங்களுக்கு சைக்ளோப்ரோபனேஷன் வந்து உங்களுக்கு நடக்குது. ஸோ இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டுலயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைரக்டிங் குரூப் தான் வந்து எந்த பக்கம் உங்களுக்கு சைக்ளோப்ரோபனேஷன் நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு டிக்டேட் பண்ணுது. அடுத்து முக்கியமா இந்த வினைகள்ல கவனிக்க வேண்டியது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜிங்க் காப்பர் கப்பல் மட்டும் இல்லாம ஜிங்க் காப்பர் கப்பலுக்கு பதிலாக உங்களுக்கு டையத்தில் ஜிங்க் நீங்க பயன்படுத்தினீங்கனாலும் உங்களுக்கு இந்த சிம்மன் ஸ்மித் ரியாக்ஷன் வந்து நமக்கு நடக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது இரண்டாவது அப்ளிகேஷன், அதாவது அல்கைல் ஜிங்க் ப்ரிப்பரேஷன். அதனை தொடர்ந்து இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸை நம்ம பார்க்க போறோம். ஸோ முதல் எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எடுத்துக்காட்டை பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆல்டிஹைடும் அதாவது ஃபோர் சயனோ பென்சால்டிகைடும் இந்த புரோபார்கைல் புரோமைடும் ஜிங்க் காப்பர் கப்பல் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சிட்டுவில் உங்களுக்கு அல்கைல் ஜிங்க் வந்து உருவாயிருக்கும். அதாவது இந்த இடத்துல அல்கைல் ஜிங்க் வந்து அதாவது இங்கே ஜிங்க் வந்து இன்சர்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த இன்சிட்டுவில் ப்ரிப்பேர் ஆன காம்பவுண்ட் வந்து உங்களுக்கு ஆல்டிகைடை தாக்கும் பொழுது உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். இதே போலவே ரிஃப்ரமாட்ஸ்கி ரியாக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் காப்பர் கப்பல் மூலமா நம்ம நடத்தலாம். எடுத்துக்காட்டா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆல்டிஹைட் இருக்கு. ஸோ புரோமோ எத்தில் அசிட்டேட் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த புரோமோ எத்தில் அசிட்டேட்டை ஜிங்க் காப்பர் கப்பல் பயன்படுத்தும் போது உங்களுக்கு இன்சிட்டுவா கரஸ்பாண்டிங் ஜிங்க் ரியேஜென்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஜிங்க் ரியேஜென்ட் உடனடியாக ஆல்டிஹைடை தாக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி கரஸ்பாண்டிங் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது காஞ்சுகேட் அடிஷனை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஸோ முதல் பாருங்க எப்படி நடக்குதுன்னு. ஒரு அல்கைல் ஹாலைட் ஒரு ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் சிஸ்டம், அதாவது ஜிங்க் காப்பர் கப்பிள் ரூம் டெம்பரேச்சர்ல சூட்டபிள் சால்வெண்ட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் கூட சோனிகேசன் நம்ம பயன்படுத்துறோம். இங்க சோனிகேசன் இந்த சிம்பிளுக்கு விளக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோனிகேசன் அதாவது அல்ட்ராசோனிக் வேவ்ஸை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு காஞ்சுகேட் அடிஷன் ஆன ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. சரி, இந்த வினையோட மெக்கானிசம் எப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அல்கைல் காலைட் ஜிங்க் காப்பர் கப்பல் கூட வினைப்படும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்குது, சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் வந்து நடக்குது. அப்படி நடக்கும் பொழுது உங்களுக்கு இந்த ஆர்எக்ஸ் பாண்டு உடைஞ்சு இந்த ஒரு எலக்ட்ரான் இங்கே வந்துடுது, இன்னொரு எலக்ட்ரான் ஹாலஜனை நோக்கி வருது, இங்க ஜிங்க்ல இருந்து இன்னொரு எலக்ட்ரான் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும் பொழுது உங்களுக்கு இது வந்து ஹாலைட் அயானா மாறிடுது. அதே வேளையில இது வந்து ஆர் ரேடிக்கலா இருக்கு. சரிங்களா? இந்த ஆர் ரேடிக்கல் இப்போ உங்களுக்கு இந்த ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய இந்த அல்கீனை வந்து தாக்குது. ஸோ இந்த ரேடிக்கல் வந்து இந்த பொசிஷனை தாக்கும் பொழுது
உங்களுக்கு புதிதா இன்னொரு ரேடிக்கல் இந்த இடத்துல வந்து உருவாகும். சரிங்களா? இந்த வினை வந்து எங்க நடக்குது? ஜிங்க் சர்ஃபேஸ்ல தான் உங்களுக்கு நடக்குது. அதன் பிறகு இன்னொரு சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஜிங்க்ல இருந்து இங்க மாறுது. மாறும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்குது? கார்பேனயானா மாறுது. கார்பேனயான் உருவான பிறகு உங்களுக்கு சால்வெண்ட் அல்லது வாட்டர்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கரஸ்பாண்டிங் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போம். இந்த எடுத்துக்காட்டை பாருங்க. இது ஒரு பாஸ்பீன் ஆக்சைடு கண்டெய்னிங் ஸ்பீசிஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் சிஸ்டம், ஒரு ஐசோப்ரோபைல் புரோமைடு ஜிங்க் காப்பர் கப்பல் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு கரஸ்பாண்டிங் ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. இது மட்டும் இல்லாம இந்த ஜிங்க் காப்பர் கப்பல் வந்து இதை போன்ற கேஸ்கட் ரியாக்ஷன்களுக்கும் பயன்படுத்தலாம். எப்படின்னு பாருங்க. முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கார்பன் கார்பன் கப்ளிங் வந்து நடக்குது. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா புதிதாக ஒரு ரேடிக்கல் இந்த இடத்துல வருது. இந்த ரேடிக்கல் உடனடியாக அல்கைனை பை எக்ஸோ டிக் மோடுல வந்து அது தாக்குது. அதனோட முடிவுல உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அடுத்து நம்ம பார்க்க போறது ரிடக்டிவ் கப்ளிங் ஆஃப் கார்பனைல் காம்பவுண்ட்ஸை வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். இது ஒரு நேம் ரியாக்ஷன் சொல்லலாம். இது வந்து மெக்மெக்குரி கப்ளிங் வந்து இதனோட பெயரு. இந்த வினையின்படி பார்த்தீங்கன்னா கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் கேன் பி ரிடக்டிவ்லி டைமரைஸ்டு டு டயால்ஸ் ஆர் அல்கீன்ஸா மாற்றக்கூடிய வினையை தான் மெக்மெக்குரி கப்ளிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஆல்டிஹைடும் கீட்டோனும் இந்த வினையில ஹோமோ கப்ளிங் வந்து நடக்கும். ஸோ எடுத்துக்காட்டா வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு அசிட்டோன் இருக்கு. 2 அசிட்டோன் டைட்டானியம் ட்ரைக்ளோரைட் ஜிங்க் காப்பர் கப்பல் பயன்படுத்தும் பொழுது கரஸ்பாண்டிங் அல்கீன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதோட மெக்கானிசத்தை பார்த்துருவோம் எப்படி இந்த வினை நடக்குதுன்னு. முதல்ல இந்த ஜிங்க் காப்பர் கப்பலோட ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைட்டானியம் ட்ரைக்ளோரைடை டைட்டானியம் ஜீரோவா மாத்துறது தான் இந்த ஜிங்க் காப்பர் கப்பலோட ரோலு. அதனோட முடிவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டைட்டானியம் ஜீரோ கிடைக்கும். அதன் பிறகு இந்த ஜிங்க் காப்பர் கப்பலுக்கு வேலை கிடையாது. இந்த டைட்டானியம் ஜீரோ தான் இந்த வினையில மெயினா ஈடுபடுது. இப்ப பாருங்க டைட்டானியம் ஜீரோ அது வந்து சர்ஃபேஸ்ல இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் தான் நடக்கும். எப்படி நடக்குதுன்னு பாருங்க. இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான் இங்க வருது, இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான் போகுது. ஸோ இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து இங்க இருக்கக்கூடிய கார்பனை நோக்கி நகரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ரேடிக்கல் ஸ்பீசிஸ் வந்து கிடைக்குது. இதுவே இது 2 டைம்ஸ் நடக்கிறப்ப இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதன் பிறகு என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஹோமோ கப்ளிங் வந்து நடக்குது. அதாவது இந்த ரேடிக்கலும் இந்த ரேடிக்கலும் ஜாயின் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் ஸ்பீசிஸ் வந்து நடக்குது கிடைக்குது. சரிங்களா? இப்ப இந்த வினையை நீங்க லோ டெம்பரேச்சர்ல நடத்துனீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டயால்ஸ் வந்து கிடைக்கும். அதே ஹையர் டெம்பரேச்சர்ல இந்த வினையை நம்ம நடத்தும் பொழுது என்ன நடக்கும்? ஃபர்தரா வந்து ஹோமோலைட்டிக் கிளீவேஜ் வந்து நடக்கும். அதாவது இந்த CO பாண்ட் வந்து கிளீவ் ஆகுது. கிளீவ் ஆகும் பொழுது உங்களுக்கு இங்க ரேடிக்கல் உருவாகும். அதை தொடர்ந்து இதை போன்றே உங்களுக்கு கிளீவேஜ் நடந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அல்கீன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்க உங்களுக்கு இந்த மெக்கானிசத்தை பார்க்குறப்பே தெரியுது. இந்த CO பிணைப்பு உடையிறது வந்து சைமல்டேனியஸ்லா 2 இடத்துலையும் நடக்கல. அதாவது தனித்தனியா தான் நடக்குது. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எப்பவுமே மிக்சர் ஆஃப் அல்கீன்ஸ் வந்து தான் இந்த வினையில வந்து கிடைக்கும். அதே வேளையில குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா அல்கீன் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி ப்ரிஃபரன்ஸா இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சிஸ் அல்கீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கும். அந்த ஸ்டெரிக் ப்ராப்ளத்தினால உங்களுக்கு அல்கீன் வந்து கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸியா ஃபார்ம் ஆகும். இருந்தாலும் இந்த வினையோட ஸ்டீரியோ செலக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா புவரா தான் இருக்கு. இதுல எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். முதல் எடுத்துக்காட்டு பாருங்க. பென்சோஃபினோன் டைட்டானியம் ட்ரைக்ளோரைட் ஜிங்க் காப்பர் கப்பல் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு இந்த அல்கீன் ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. ஸோ இது ஒரு அன்யூஸ்வல் எக்ஸாம்பிள். அதாவது டேக்ஸால் அப்படின்னு சொல்லக்கூடிய நேச்சுரல் ப்ராடக்ட் சிந்தசிஸ் பண்ணக்கூடிய ஸ்டெப்ல ஒன் ஆஃப் தி ஸ்டெப் அப்படின்னு இதை சொல்லலாம். இந்த வினையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹையர் டெம்பரேச்சர் பயன்படுத்தினாலுமே உங்களுக்கு என்ன கிடைக்குது? டயால் ப்ராடக்ட் தான் கிடைக்குது. இது ஒரு அன்யூஸ்வல் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோ டெம்பரேச்சர் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்குது? உங்களுக்கு டயால் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெரிக்கலி ஹிண்டட் ஆர் ஸ்ட்ரெயின்டு ஒலிஃபின் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ப்ரிப்பேர் பண்றது கொஞ்சம் கடினமா இருக்கும். அப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியறதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹை ஈல்டுல வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எடுத்துக்காட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த கீட்டோன் எடுத்துக்கோங்க. ஸ்டெரிக்கலி ஹைலி ஹிண்டட் கீட்டோன். இதை நம்ம இந்த கண்டிஷன் பயன்படுத்தும் பொழுது நமக்கு இந்த கரஸ்பாண்டிங் அல்கீன் கிடைக்கிறது இல்லை. அதே வேளையில இந்த ஸ்ட்ரெயின்டு கீட்டோன் எடுத்துக்கோங்க. இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது கரஸ்பாண்டிங் அல்கீன் வந்து 74% ஈல்டு வந்து நமக்கு கிடைக்குது. இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். ஸோ இந்த
கரஸ்பாண்டிங் கப்ளிங் ரியாக்ஷன் வந்து மேக்ரோ சைக்ளிக்சேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இதை வந்து டைல்யூட்டட் ரியாக்ஷன் கண்டிஷன்ல நம்ம பயன்படுத்தணும். இது வந்து மீடியம் டு லார்ஜ் ரிங் சைஸ் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ்ல நம்ம ஈஸியாக நம்ம இந்த மெத்தட் மூலமா ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா இந்த இதை பாருங்க, இது உண்மையிலேயே லார்ஜர் ரிங் சிஸ்டம், 2 ஆல்டிஹைடு இருக்கு ஒவ்வொரு எண்ட்லையும். ஸோ இப்போ நம்ம இந்த மெக்முரே கப்ளிங் நம்ம கண்டிஷனை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு கரஸ்பாண்டிங் அல்கீன் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இன்ட்ராமாலிகுலர் ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணுறப்பனா இன்டர்மாலிகுலர் ரியாக்ஷன் கம்பேர் பண்ணுறப்ப இங்கே இந்த வினையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5லேருந்து 6 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகுது, ரொம்ப வேகமாக ஃபார்ம் ஆகும். அதே வேளையில 8லேருந்து ஹையர் மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகுறது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ இன்னொரு எடுத்துக்காட்டை பார்ப்போம். இந்த எடுத்துக்காட்டில் பாருங்க, இந்த எண்டில் கீட்டோன் இருக்கு, அதே வேளையில் இந்த எண்டில் கீட்டோன் இருக்கு. நம்ம இந்த கண்டிஷனை பயன்படுத்தும் பொழுது என்ன நடக்குது, உங்களுக்கு ரிடக்டிவ் கப்ளிங் ஆகி உங்களுக்கு இந்த கப்ளிங் ஆன ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இருந்தாலும் இந்த வினை வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ் ஆஃப் லிமிடேஷன் வந்து நமக்கு இருக்கு. ஏன்னா சில ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அந்த வினையை நம்ம பயன்படுத்த முடியாது. எடுத்துக்காட்டா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்டேட்ல ஈபாக்சைடு, ஆல்பா ஹாலோ கீட்டோன் அல்லது அன்ப்ரொடக்டட் 1,2 டயால்ஸ், அல்லைலிக் ஆர் பென்சிலிக் ஆல்கஹால் இருக்கிறது, குயினோன்ஸ் அல்லது ஹாலோஹைட்ரேன்ஸ், அரோமேட்டிக் ஆர் அலிஃபாட்டிக் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ், ஆக்சைன், சல்ஃபாக்சைடு, இது போன்ற குழுக்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சில சைடு ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால இது ஒரு லிமிடேஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம மூவ் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா ரிடக்ஷன் ஆஃப் கார்பன் கார்பன் மல்டிபிள் பாண்ட். அதற்காகவும் நம்ம வந்து இந்த ஜிங்க் காப்பர் கப்பலை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அல்கீன்ஸ், அதோட சில பவர்ஃபுல் எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப்ல எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா எஸ்டர், கீட்டோன், நைட்ரைல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனடியாக ஜிங்க் காப்பர் கப்பலை பயன்படுத்தும் பொழுது ரிடியூஸ் ஆகுது. அதே வேளையில ஐசோலேட்டட் அல்கீன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நார்மலா இந்த கண்டிஷன்ல ரிடியூஸ் ஆகிறது கிடையாது. ஸோ எடுத்துக்காட்டா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, ஒரு அமைடு இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட், இந்த அல்கீன் பாருங்க. இப்போ ஜிங்க் காப்பர் கப்பிள் அண்டர் மெத்தனால் ரிஃப்ளெக்ஸ் கண்டிஷன்ல பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு இந்த பாண்ட் வந்து ரிடியூஸ் ஆயிடுது. இதை போலவே அல்கைனையும் வந்து நம்ம ஜிங்க் காப்பர் கப்பிள் மூலமா நம்ம ரிடியூஸ் பண்ணலாம். அப்படி ரிடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டீரியோ செலக்டிவா நடக்குது. இதை நீங்க கண்டிப்பா நோட் பண்ணணும். ஸ்டீரியோ செலக்டிவா உங்களுக்கு இஜெட் அல்கீன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதே போன்ற இஜெட் அல்கீன் கிடைக்கக்கூடிய இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா லின்லார் கேட்டலிஸ்ட் பயன்படுத்தினோம்னா நமக்கு இஜெட் அல்கீன் கிடைக்கும். ஸோ அதுக்கு இந்த வினை வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி அப்படி சொல்லலாம். அதாவது அந்த வினைக்கு பதிலாக இந்த வினையும் நம்ம கேரி அவுட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இஜெட் அல்கீன் வந்து கிடைக்குது. சரி, வினை எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல இந்த வினை எல்லாமே சர்ஃபேஸ்ல தான் நடக்கும். ஜிங்க் சர்ஃபேஸ்ல நடக்குது. ஜிங்க் 0ல அல்கீன் வந்து கோஆர்டினேட் ஆகுது. இப்போ உங்களுக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் வந்து நடக்குது. ஜிங்க் 0ல இருந்து இங்கே ஒரு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதனை தொடர்ந்து உங்களுக்கு என்ன இருக்கு, புதிதாக ஒரு ரேடிக்கல் வந்து உருவாகுது. இன்னொரு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகிறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு கிடைக்கும். அதன் பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா ஹைட்ரலைசிஸ் நடக்குது. ஸோ இங்கே இந்த வினைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் மெத்தனால் இன் வாட்டர் அந்த மாதிரி கண்டிஷன் தான் பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் பயன்படுத்தும் பொழுது அங்கேருந்து ஹைட்ரஜனை உடனடியாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இஜெட் அல்கீன் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபைனல் அப்ளிகேஷன் ரிடக்ஷன் ஆஃப் அல்கைல் ஹாலைட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வினைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்கைல் ஹாலைடை ஜிங்க் காப்பர் கப்பிள் இந்த பிரசன்ஸ் ஆஃப் எத்தனால் மீடியத்தில் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு கரஸ்பாண்டிங் அல்கேன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சரி, இது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். மெக்கானிசம் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஜிங்க் காப்பர் கப்பிள் எத்தனால் கூட வினைபுரியிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு நேஷனல் ஹைட்ரஜன் வந்து உருவாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி ரியாக்டிவ் ஹைட்ரஜன். இந்த ஹைலி ரியாக்டிவ் ஹைட்ரஜன் தான் இந்த இடத்துல வந்து தாக்கி உங்களுக்கு HBr வெளியே போய் உங்களுக்கு கரஸ்பாண்டிங் ஹைட்ரோ கார்பன் வந்து கிடைக்குது. இப்போ எத்தனாலுக்கு பதிலாக நம்ம D2O பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன நடக்கும், இது ஒரு அடுத்த எடுத்துக்காட்டு. D2O பயன்படுத்தணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய 2 புரோமின் ஆட்டத்தையும் ரீப்ளேஸ் பண்ணி டை டியூட்ரேட்டட் காம்பவுண்ட் உருவாகலாம், அல்லது மோனோ டியூட்ரேட்டட் இந்த மாதிரி மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட் வந்து இந்த கண்டிஷனை பயன்படுத்தும் போது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த காணொலியோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்கே சில ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்லாம் கொடுத்துருக்கேன். உங்களோட ஓய்வு நேரத்தில் முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.